இந்த அரோராவை எந்த கணக்கில் சேர்க்குறதுனே தெரியல. பொதுவாக அவங்களோட அவுட் சைட் ப்ரொஃபஷன் வச்சு அவங்கள எதையுமே டிசைட் பண்ணக்கூடாதுன்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க என்ன கேம் விளையாடுறாங்கன்னு வச்சு தான் நான் ஒரு கண்டஸ்டண்ட்டை பார்ப்பேன். ஸோ அந்த வகையில் அவங்களோட அவுட் சைடு இது எல்லாமே நம்ம விட்டுருவோம். கேம் இது அவங்க நல்லா ஆடுறாங்கன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் அவங்க இன்னசென்ட்டாக மெச்சூர்டாக இருந்தாங்கன்னு பிடிச்சிருந்தது. பட் துஷாரோட கேமை ஆல்மோஸ்ட் காலி பண்ணது அரோரா தான் சொல்லலாம். துஷாரும் அதுக்கு ஒரு வகையிலையும் குறவில்லை. அவரும் ஃபுல்லாக ஈக்குவலாக ஈடு கொடுத்துக்கிட்டே இருந்தார். சரி, துஷாரோட கேமை காலி பண்ணியாச்சு. அண்ட் துஷாருக்கு புரியவும் இல்லை. அரோரானால தான் மெயினாக நம்மளோட கேப்டன்சியே போயிருக்கு அப்படிங்கிறதே அவருக்கு தெரியவும் இல்லை. அவரோட கேப்டன்சியை ரிவோக் பண்ணியாச்சு. அவரும் எந்த வேலைகளையும் ஒழுங்காக செய்யாமல் அரோரா பின்னாடியே போயிட்டு இருந்தார். சரி, அது ஒன்று போச்சு. சரி, முடிஞ்சது கதை அப்படின்னு நினச்சா, இப்போ தான் கமருதீன் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளரிஷ் ஆகிட்டே வராரு. நல்லா அழகாக கேம் எல்லாம் விளையாடுறாரு. நேத்தி கூட கொக்கி குமாரை சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. அண்ட் ஃப்ரம் ஃபஸ்ட்டில் இருந்தே நான் வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா, நான் வந்து கமருதீன் எப்போவுமே எனக்கு வந்து கொஞ்சம் இன்னசென்ட் மாதிரி தான் தெரியும். அவ்வளோவா அதிகமாக அவர் ரொம்ப பெரிய கிளவர் இல்லையே தவிர மற்றபடி அவர் கொஞ்சம் இன்னசென்ட் தான். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா விளையாண்டுட்டு வராரு. இப்போ துஷாரை விட்டுட்டு கமருதீனோட கேமை அடுத்து காலி பண்ணுறதுக்கு போகிறது மாதிரி இருக்குது. நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கமருதீன் மேலே உப்பு மூட்டை, அது விஜய் பாரு அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வேறு கொடுத்துருப்பாங்க. ஸோ கமருதீன் மேலே உப்பு மூட்டை தூக்குறது, அதுக்கப்புறம் என்ன திருப்பி தூக்குங்கன்னு சொல்கிறது, கமருதீன் கூடயே போகிறது, இந்த மாதிரி இப்போ கமருதீன் கூடயே போயிட்டுருக்காங்க. கமருதீனும் அதுக்கு ஃபுல்லாக அவர் அதில் என்ஜாய் பண்ணிவிட்டு அவரும் அவங்க கூடயே போயிட்டுருக்காங்க. ஸோ இது எகெயின் கமருதீனோட கேமையும் ஸ்பாயில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீக் துஷாரோட கேம் போச்சு. இனிமேல் வந்து கமருதீன் முழிச்சுக்கிட்டாருன்னா அவர் பொழைச்சிக்குவார். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா வந்து இந்த வீக் எலிமினேட் ஆகிட்டாங்கன்னா மிச்சம் எல்லாரோட கேமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஷோவுமே பார்க்குறதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்குற மாதிரி இல்லை. ஸோ அரோரா எலிமினேட் ஆகிட்டா கொஞ்சம் வந்து ஷோ பெட்டர் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.